பயமுறுத்தி அச்சுறுத்தி தடை செய்ய வேண்டும், அவர்களுடைய வேகத்தையும் குறைக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்தினால் என்னை போன்ற இந்த வழக்குகள் போடப்பட்டிருக்கலாமே தவிர, மற்றபடி அந்த என்ஐஏக்கும் இவர்களுக்கும் ஒரு பெரிய சம்பந்தம் இருப்பதாக நான் கருதவில்லை. எல்முருகன் போன்ற ஒரு மத்திய இணையமைச்சராக இருக்கிற ஒரு மனிதனுக்கு தெரியாதா நாம் தமிழர் கட்சியை தடை செய்ய முடியுமா? அது என்ன தீவிரவாத அமைப்பா? நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாம் அவர்கள் என்ன வேறு ஏதாவது ஒரு இயக்கங்களோடு தொடர்பு இருக்கா? ஒன்றுமில்லை. நாம் தமிழரை தடை செய்ய வேண்டும் என்று அவர் விரும்பினால், அவர் ஆர்எஸ்எஸ் தமிழ்நாட்டில் இந்தியாவிலே 3 முறை தடை செய்யப்பட்ட இயக்கம். அப்படி ஒரு தடை செய்யப்பட்ட அந்த இயக்கத்தின் பின்புலத்தில் செயல்படுகிற பிஜேபி தடை செய்யப்பட வேண்டுமே தவிர, இங்கே நாம் தமிழரை எதற்காக தடை செய்ய வேண்டும்? நாம் தமிழர் என்ற கட்சி வலுவாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. 2 திராவிட கட்சிகளை பயமுறுத்துகிறதை போல ஆர்எஸ்எஸ் சித்தாந்தமுள்ள பிஜேபியும் பயப்பட ஆரம்பித்து விட்டது என்பதைத்தான் இந்த பத்திரிகையின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ளலாம். ஏனென்றால் சீமான் என்ற ஒரு மனிதனால் தான் திராவிடத்தையும் ஒழிக்க முடியும், ஆரியத்தையும் ஒழிக்க முடியும் என்று எல்லோருக்கும் தெரியும். என்னால் இவர்கள் ஆரியம் ஒழிக்க முடியாத ஒரு சக்தியாக நாங்கள் தான் ஒழித்தோம் என்று மார்த்தட்டிய திராவிடர்கள் இன்னைக்கு அது காலில் எவ்வளோ காலம் இவங்க விழுந்து கிடக்கிறார்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோபேக் மோடி என்று சொன்னவரை கூப்பிட்டு தான் கேலோ இந்தியா என்று நடத்துகிறார். நாம் தமிழர் ஒழிக்க அண்ணாமலைக்கு அப்பெல்லாம் பிறந்து வரணும் இங்கே தமிழ்நாட்டில். இவரை இழிச்சிடுவேன்னா இவர் இருக்கிறாரா பாருங்க. இவர் இருக்க மாட்டார். இவருக்கு இந்த தேர்தலில் அதிமுக இல்லை என்றவுடனே இவங்க ஆட்டம் போட்டுட்டு இங்கே டெல்லிக்கு எங்கேயும் காவடி எடுத்துகிட்டு ஓடிட்டு இருக்காரு. இவங்க காலையாவது விழுந்து 2 சீட்டு வாங்கிடுமா 3 சீட்டு வாங்கிட முடியுமான்னு நினைக்கிறாங்க. சாட்டை துறைமுகனுக்கு இன்னைக்கா பிரச்சனை? போன மாதம்லாம் ஒரு போலி ஆடியோ வைத்து கொண்டு விளையாடி கொண்டிருந்தாங்க. அப்படி பிரிச்சிடலான்னு பார்த்தாங்க. அப்படி முடியல அவங்களால. போலி ஆடியோ வீணாக போயிடுச்சு. இப்போ ஆடியோ முடிஞ்சிச்சு. இப்போ பேப்பரில் இப்படி அடுத்து ஏதாவது ஒன்று இப்படி தான் புதுசாக கிளம்புறாங்க. கட்சியை வலுப்படுத்தி கட்சி வளர்ந்து கொண்டு இருந்தால் இப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் வரும். வணக்கம் ஃபாதர். வணக்கம். பரபரப்பான அரசியல் சூழ்நிலை. 2024 பாராளுமன்ற எலெக்ஷன் ஆரம்பிக்க போகிற இந்த நேரத்தில் சாட்டை துரைமுருகன், இசைமதிவாணன் மேலே இன்னும் ஒரு 8 பேர் மேலே என்ஐஏ விசாரணைக்கு அழைச்சிருக்காங்க. இந்த தேர்தல் நேரத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த என்ஐஏ வழக்கு என்பது ஒரு அச்சுறுத்தல். வேகமாய் வளர்ந்து வருகிற கட்சி தமிழ்நாட்டிலே மிகவும் இளைஞர்களால் கவரப்பட்டு இன்று தமிழகத்திலோட அடுத்து ஆளுகிற ஒரு நிலைமைக்கு வரக்கூடிய ஒரு கட்சி என்று மக்களால் பெரிதும் எதிர்பார்க்கிற நாம் தமிழர் என்ற இந்த கட்சியை தடை செய்ய முடியாது. ஆனால் அதை தடுத்து நிறுத்தும், அந்த வேகத்தை தடுத்து நிறுத்தவும், அதில் வேகமாய் பணிபுரிகிற, வேகமாய் வேலை செய்து கொண்டிருக்கிற சாட்டை துரைமுருகனை போன்ற அருமையான சகோதரர்களை எப்படியாவது இவர்கள் பயமுறுத்தி அச்சுறுத்தி தடை செய்ய வேண்டும், அவர்களுடைய வேகத்தையும் குறைக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்தினால் என்னை போன்ற இந்த வழக்குகள் போடப்பட்டிருக்கலாமே தவிர, மற்றபடி அந்த என்ஐஏக்கும் இவர்களுக்கும் ஒரு பெரிய சம்பந்தம் இருப்பதாக நான் கருதவில்லை. இது தேர்தல் நேரத்திலே எப்பொழுதுமே இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் ஆளுகிற ஆட்சியாளர்கள், பொதுவாக பிஜேபி என்ற மத்திய அரசு தன்னிடத்தில் இருக்கிற அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி தனக்கு எதிராக இருக்கிறவர்களை அச்சுறுத்துவதற்கும் பயமுறுத்துவதற்கும் அவர்களுடைய வேகத்தை குறைப்பதற்கும் இப்படிப்பட்ட நடவடிக்கையை தவிர இதில் பெரிதாக ஒன்றும் வெளியே வரப்போவதில்லை. இதனால் இந்த நேரத்தில் இப்படி ஒரு விசாரணை போகிறதுனால இந்த கட்சிக்கு ஏதாவது பாதிப்பு தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா? கண்டிப்பாக இது கட்சிக்கு பாதிக்கும் என்று நான் கருதவில்லை. கட்சிக்கு ஒரு வளர்ச்சியை தருமே தவிர கட்சியை இன்னும் கூட அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். இது தமிழகத்தில் இருக்கிற இந்த கட்சி இந்திய அளவுக்கு தெரியப்படுத்தவும், இந்திய அளவுக்கு இதோடைய எழுச்சியை வெளிப்படுத்துகிற ஒரு நிகழ்வாக இது இருக்குமே தவிர இது பாதிக்கப்படுவதற்கு ஒன்றுமில்லை. பாதிக்கப்படுவதற்கு கட்சியில் பெரிய விஷயம் ஒன்றுமில்லையே. இவர்களுக்கு என்ன எடுக்கிறது? பெரிய ஒரு செல்வாக்கு, பண செல்வாக்கிலோ ஊடக வெளிச்சத்திலோ இல்லாத ஒரு பெரிய கட்சி. ஆனாலும் மக்களுடைய செல்வாக்கு, இளைஞர்களுடைய செல்வாக்கு, தமிழகத்தில் உள்ள ஒரு எழுச்சியோடு வளர்ந்து கொண்டிருக்கிற கட்சிக்கு இன்று இவர்கள் தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கிற இந்த கட்சியை இந்தியா அளவுக்கு கொண்டு போகுமே தவிர இது வேறு எதற்கும் இந்த எண்ணெயை பயன்படாது, இந்த வழக்குகள் பயன்படாது.
இப்போ திரு எல் முருகன் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகள் தேச நலனுக்கு எதிராக செயல்படுறாங்க. அதனால தான் அந்த என்ஐஏ வழக்கு எல்லாமே வந்து பாயுது. அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள சொல்லியிருக்காரு. அ இந்த இந்த செயல்பாடுகள் வரதுனால என்ன நாம் தமிழர் கட்சி தடையாகறதுக்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இது அதான் சொன்னேன். இருண்டவனுக்கு இந்த கண்டதெல்லாம் பேய் மாதிரி சொல்லுவாங்க. ஒரு தமிழ் வழக்கு இருக்குது. அது மாதிரி இவங்களுக்கு பயத்தில் வந்து இது உளறது தான். எல் முருகன் போன்ற ஒரு மத்திய இணையமைச்சராக இருக்கிற ஒரு மனிதனுக்கு தெரியாதா? நாம் தமிழர் கட்சியை தடை செய்ய முடியுமா? அது என்ன தீவிரவாத அமைப்பா? இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாம் அவர்கள் என்ன வேறு ஏதாவது ஒரு இயக்கங்களோடு தொடர்பு இருக்கா? ஒன்றுமில்லை. அவர்கள் வந்து இன்று தமிழகத்திலே அவர்கள் வந்து மக்களுடைய ஆட்சி மக்களாட்சி தத்துவத்திலே அவர்கள் உறுதியாக இருந்து அதன் மரபை ஏற்றுக்கொண்டு தேர்தல் களத்தில் நிற்பதற்காக கட்சியை தொடங்கி அவர்கள் பயணித்து வருகிற ஒரு கட்சியை போய் நான் தடை செய்வேன். எதில் தடை செய்வீங்க நீங்கள்? என்ன இருக்கிறது? எல் முருகன் இடத்துல என்ன ஆதாரம் இருக்கிறது? சும்மா அவருக்கு வாய் பிடித்தோ மாங்காய் பிடித்ததோ என்று போகிற போக்கில் வந்து ஏதாவது வந்து சொல்லிவிட்டு போவார்களே தவிர இவர்களுக்கு நாம் தமிழரை அவர்களை குற்றப்படுத்த அவர்களிடத்தில் எதுவும் கிடையாது. இது சும்மா வாயில் சொல்கிற ஒரு பொய் தானே தவிர அது எல் முருகனுக்கு ஒரு காழ்ப்புணர்ச்சி மூலமாக சொல்லியிருக்கலாமே தவிர அது இது கட்சியை வந்து எந்த ஒரு பலவீனப்படுத்தக்கூடிய காரியம் அல்ல. அது இதில் எல் முருகனுடைய அந்த கூற்று அவர் வந்து அவருடைய விருப்பம் அது. இதை நான் எப்படி பார்க்குறேன்னா, என்னுடைய கண்ணோட்டத்தில் இதை நான் எப்படி பார்க்குறேன்னா, எல் முருகனுடைய ஆசை எப்படியாவது நாம் தமிழரை தடை செய்து விட வேண்டும் என்ற ஆசையில் தான் அவர் சொல்கிறார். அவருக்கு நாம் தமிழரை தடை செய்ய வேண்டும் என்று அவர் விரும்பினால், அவர் ஆர்எஸ்எஸ் வந்து தமிழ்நாட்டில் இந்தியாவிலே 3 முறை தடை செய்யப்பட்ட இயக்கம். அப்படி ஒரு தடை செய்யப்பட்ட அந்த இயக்கத்தின் பின்புலனில் செயல்படுகிற பிஜேபி தடை செய்யப்பட வேண்டுமே தவிர இங்கே வந்து நாம் தமிழரை எதற்காக தடை செய்ய வேண்டும்? நாம் தமிழர் என்ன செய்த? ஆர்எஸ்எஸ்ஸை விட மோசமான இயக்கமாக நாம் தமிழர் இல்லை. ஆகவே ஒரு மத அரசியலை செய்கிற பிஜேபி ஒரு மக்களுக்கு களத்தில் நிற்கிற இயற்கை வளங்களுக்காகவும் இயற்கை மக்கள் இங்கே வந்து மக்களை ஒழுங்குபடுத்த வேண்டும், லஞ்ச லாவணியமற்ற ஆட்சி, ஒரு நல்ல ஒரு ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்று போராடுகிற நாம் தமிழரை தடை செய்ய வேண்டும் என்று எல் முருகன் விரும்பினால் அது ஆர்எஸ்எஸ்னுடைய பின்புலத்தில் அவர்களுடைய அந்த காரியத்தை சொல்லுகிறார்களே தவிர வேறு எந்த காரியமும் அதற்கு இல்லை என்று நான் கருதுகிறேன். இந்த என்ஐஏ சம்மந்தப்பட்ட செய்திகள் 2 பெரிய பத்திரிகையில் வந்து வந்துருந்துச்சு. ஒன்று தினகரன், இன்னொன்று தினமலர். 2 பேருமே ஒரே செய்தியை கதையாக எழுதுனது மாதிரியான ஒரு தோற்றம் இருந்துச்சு. அதை நீங்கள் படிச்சிங்களா? அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இரண்டுமே எதிர் அணியில் இருக்கிற 2 பத்திரிகைகள். தினகரன் ஒரு திராவிட பற்றாளர்களுக்கு ஆதரவாக செயல்படுகிற பத்திரிகை. தினமலர் ஒரு பாசிச கருத்துக்களை சொல்லுகிற ஒரு பத்திரிகை. இந்த 2 அது வந்து ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம், பிஜேபிக்கு ஆதரவான பத்திரிகை. அப்போ 2மே ஒரு பொய்யான ஒரு காரியத்தை இவ்வளவு எலாபரேட்டாக எழுதி பொய்களை சொல்லி அவர்கள் வீட்டில் அது இருந்தது, ஆயுதம் இருந்தது, இது இருக்கிறது அப்படின்னு தவறான ஒரு கருத்தை திணிக்கிறாங்கன்னா 2 கட்சிகளுக்கும் நாம் தமிழர் என்ற ஒரு கட்சியை பார்த்தால் பயம். அவன் பயந்து வெளிப்பாடு தான் இது. எப்படியாவது இந்த கட்சி தேர்தல் களத்திலிருந்து எடுத்து விட முடியுமா, தடை செய்து விட முடியுமா என்ற ஒரு ஆசை தான் அதற்கு பின்புலமாகத்தான் அவர்கள் செயல்படுறாங்க. இந்த 2 பத்திரிகை ஏன் இப்படி வஞ்சத்தை கற்கிறாங்க? ஏன் இப்படி தவறான கருத்தை எழுதுகிறாங்க? என்ன ஆதாரம் இருக்கிறது அவங்கக்கிட்ட? தவறான கருத்துக்களை பரப்புகிறதுக்கு மன்னிப்பு கேட்பாங்களே அவங்க? தவறான கருத்தை இப்படி எழுதுனதுக்கு மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இன்று சராசரி மக்களுக்கு தெரியும் இவர்கள் சொல்லுகிறதெல்லாம் பொய். இன்றைக்கி வந்து இவர்கள் பத்திரிகையெல்லாம் வந்து எல்லாருமே அதோடைய ஸ்டாண்டர்ட் சொல்லுகிறார்கள். அந்த தகுதியின் தரத்தை இழந்துருச்சு இந்த பத்திரிகைகள்லாம். ஏன்னா இது வந்து ஆதாரமற்ற கருத்துக்களை சொல்லிவிட்டு போய்விட்டால் பொதுமக்கள்கிட்ட என்ன வரும்? இது அவங்களுடைய கட்சியில் இருக்கிறவங்க சந்தோஷப்படுவான். ஆனால் பொதுமக்கள் பார்த்து கொண்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், நாம் தமிழர் என்ற கட்சி வலுவாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. 2 திராவிட கட்சிகளை பயமுறுத்துகிறதை போல ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் உள்ள பிஜேபியும் பயப்பட ஆரம்பித்து விட்டது என்பதைத்தான் இந்த பத்திரிகையின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ளலாம். அதுதான் என்னுடைய கருத்தும் கூட. இப்போ இந்த நாம் தமிழர் கட்சி எதுக்கிறதுக்காக எதிரெதிர் சித்தாந்தம் உள்ள திராவிடமும் ஆரியமும் ஒன்று சேருதுன்னு சொல்கிறீங்களா? கண்டிப்பாக. இவங்க 2 பேருக்கும் வந்து இப்போ பொது எதிரியாக இப்போ இவர் சீமானை பார்க்க ஆரம்பித்து விட்டார். ஏனென்றால் சீமான் என்ற ஒரு மனிதனால் தான் திராவிடத்தையும் ஒழிக்க முடியும், ஆரியத்தையும் ஒழிக்க முடியும் என்று எல்லோருக்கும் தெரியும். அது என்னால் இவர்கள் ஆரியம் வந்து ஒழிக்க முடியாத ஒரு சக்தியாக நாங்கள் தான் ஒழித்தோம் என்று மார்த்தட்டிய திராவிடர்கள் இன்றைக்கி அது காலில் எவ்வளோ காலம் இவங்க விழுந்து கிடக்கிறார்கள். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கோபேக் மோடி என்று சொன்னவரை கூப்பிட்டு வந்து தான் கேலோ இந்தியா என்று நடத்துகிறார்கள்.
இந்தியை எதிர்ப்போம் என்று சொன்ன திராவிட கட்சி ஆட்சியில தான் இந்திய பேர் வச்சுட்டே இங்கே விழா தொடங்கி மேடையில் உட்கார்ந்து பேசி கொண்டிருக்கிறார்கள். இவங்களுடைய சித்தாந்தம் எல்லாம் என்ன? இவருடைய காட்சி என்ன? இவர்களுக்கு ஒரு ஆபத்து என்றால் அவர்களோடு ஒருங்கிணைப்படுவாங்க. ஆனால் சீமான் அப்படிப்பட்டவர் அல்ல. 2 பேருக்கும் சமரசமற்று சண்டை போடுகிறார். அவருக்கு திராவிடத்தையும் ஒழிக்க விட வேண்டும், ஆரியத்தையும் ஒழிக்க வேண்டாம். இங்கே ஜாதி மதமற்ற ஒரு பொதுவான ஒரு அரசியலைத்தான் அவர் முன்னெடுக்கிறார். ஒரு சமுதாயத்தை நன்றாக துடைத்து இங்கு இருக்கிற அழுக்குகளையும் இங்கு இருக்கிற லஞ்ச லாவணியத்தையும் ஒழிக்க வேண்டும் என்றால் சீமானால்தான் முடியும் என்பதை இன்று இளைஞர்கள் நம்புகிறார்கள். அதை பார்த்து இந்த அரசுகள் பயப்படுகிறது. அந்த நம்பிக்கைக்கு இன்னும் இளைஞர்களுக்கு இது இன்னும் கொஞ்சம் உற்சாகத்தை தரும், இன்னும் அதிவேகத்தை தரும். இப்போ எங்களை போன்ற ஆட்கள் எல்லாம் ஏன் தைரியமாக நாங்கள் சீமானை பின்பற்றுகிறோம், சீமானுக்காக பேசுகிறோம்? சீமான் என்ற ஒரு மனிதன் தான் இந்த திராவிட கட்சிகளுக்கு சிம்ம சொப்பமாக இருக்கிறார். அவர்களுக்கு சிம்ம சொப்பமாக இருக்கிறது மட்டுமல்ல, இன்று இளைஞர்களுக்கு ஒரு எழுச்சியை உண்டாக்குறார். பல லட்சங்களை கொடுத்து இவர்கள் மாநாடு நடத்துகிறார்கள், கோட்டரை கொடுத்து குத்தாட்டங்களை போட்டு நடத்துகிற கூட்டத்துக்கு கூட ஒருவனும் போக மாட்டேன்றா காசை கொடுத்துட்டு. அங்கே போய் உட்காந்து சீட்டாட்டங்களை விளையாடிக்கிறான். ஆனால் நாம் தமிழர் என்ற கட்சி சீமான் பேசுகிறார் என்ற ஒரு வார்த்தை இருந்தால் போதாங்க, ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் தன் சொந்த காசை போட்டு பல மணி நேரம் காத்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த ஒரு எழுச்சி எப்படி ஆதியிலே அண்ணாதுரை பேசுகிறார் என்று சொன்னால் மக்கள் காத்து கொண்டிருப்பார்கள் பல மணி நேரம் என்ற அந்த காரியத்தை அண்ணாவுக்கு பிறகு தமிழ்நாட்டிலே ஒரு பேச்சாற்றல் மிக்க தலைவராக, இளைஞர்களை ஈர்க்கிற தலைவராக, தேசிய நலன் குறித்து, மக்கள் நலன் குறித்து, அதுவும் உலக அரசியலையும் உலக தத்துவங்களையும் சரியாக பேசக்கூடிய ஒரு நபர் என்றால் சீமான் தான் என்பது இன்று நிரூபணமாக இருக்கிறது. அதை இவங்களால் இந்த போலி திராவிடர்களாலும் போலி திராவிட அந்த சித்தாந்தத்தை வைத்திருப்பவர்களாலும் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அதில் பிஜேபியும் திராவிட கட்சிகளும் வன்மம் கற்பதில் அவர் மேல் வன்மத்தை கற்கிறதுல ஒரு பெரிய விஷயமாய் நான் கருதவில்லை. இந்த தேர்தல் நேரம் நாம் தமிழர் கட்சிக்கு இளைஞர்கள் மத்தியில் ஒரு பெரிய ஆதரவு இருக்குது. இந்த தேசிய புலனாய்வு அமைப்பு இந்த நேரத்தில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளை சோதனை பண்ணுறது இளைஞர்களுக்கு ஒரு பயத்தை உருவாக்காதா? இல்லை, அவங்க அப்படி பயத்தை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இதை செய்கிறாங்க. ஆனால் இதில் பயப்பட வேண்டிய அவசியம் ஒன்றுமில்லை. இது ஒன்றுமில்லாமல் போய்விடும். ஏனென்றால் இதில் நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறவர்களெல்லாம் இளைஞர்களெல்லாம் இருக்கிற தலைவர்கள் மட்டுமல்ல, முன்னெடுத்துக்கிற அடுத்த கட்ட நிர்வாகிகள், அதில் இருக்கிற பொறுப்பாளர்கள்லாம் நல்ல தைரியசாலிகள் எல்லாம், யாருமே பயந்தவர்கள் அல்ல. அப்படி பயந்தவர்கள் எல்லாம் சீமானுக்கு பின்னால் நிற்க மாட்டாங்க. ஓடி ஒளிகிறவர்கள், காசுக்காக லஞ்ச விலை போகிறவர்களும் பயந்தாங்கொழியெல்லாம் யாரும் இந்த நாம் தமிழில் இருக்கிற சகோதரர்கள், நாம் தமிழில் இருக்கிற இளைஞர்கள், நாம் தமிழ் நிர்வாகிகள் எல்லாம் தைரியசாலிகள். அவர்கள் இந்த எண்ணெய்க்கெல்லாம் இந்த சின்ன சின்ன வழக்குகளுக்கெல்லாம் அவர் பயப்பட வேண்டிய அவசியமில்லை, பயப்படவும் மாட்டார்கள். இன்னும் தைரியமாக இந்த வழக்குகளை சந்திப்பார்கள். இது என்ன பெரிய வழக்குனாலும் சந்திப்பாங்க. இது அதற்கான காரியங்கள் ஏனென்றால் மடியில் கனம் இருந்தால் தானே வழியில் பயம் இருக்கும். மடியில் கனம் இல்லை, தைரியமாக இருக்கலாம். இளைஞர்களுக்கு இது இன்னும் உற்சாகத்தை தரும். இவர்கள் வெளியே இது வழக்கு ஒன்றுமில்லாமல் போகும். நாளைக்கு இது குறித்து பெரிய காரியங்கள் வெளியே பேசப்படும் போது இது பெரிய ஒரு விளம்பரமாய்த்தான் மாறுமே தவிர இன்னும் அனைவர்கள் உற்சாகப்படுவார்களே தவிர இந்த வழக்கிலே பெரிய காரியம் இருக்காது என்று நான் கருதுகிறேன். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழக தலைவர் திரு அண்ணாமலை என்ன சொல்கிறார் அப்படின்னா, 2024க்கு அப்புறமா நாம் தமிழர் கட்சியே இருக்காது, அந்த கட்சி அப்படியே அழிந்து போய்விடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஒரு தேசிய கட்சியினுடைய தமிழ்நாட்டு தலைவர், தேசிய புலனாய்வு அமைப்பு, இது எல்லாமே ஒரு புள்ளிகளில் இதில் ஒரு புள்ளிகளில் டாட்ஸில் மெர்ஜ் ஆகுதா? அண்ணாமலை அவர் நான் ஐ எம் எ ப்ரௌடு கர்நாடகா அப்படின்னு சொன்ன அண்ணாமலை தான் இன்னைக்கு ப்ரௌடு தமிழன் என்று பேசி கொண்டிருக்கிறார். அவருக்கு தமிழன் என்றாலே என்னன்னு தெரியாது. அவருக்கு தமிழர்கள் எல்லாம் அப்படி பயந்து போகிறவர்கள் அல்ல. அவர் ப்ரௌடு கர்நாடகாவாகவே நான் நினைத்து பேசுகிறேன். ஏன்னா அன்றைக்கே சொல்லிட்டார், நான் ப்ரௌடு கர்நாடகா தான் இருக்கிறேன், கன்னடத்துக்காக உயிரை கொடுப்பேன்னு. இன்றைக்கி எப்படியோ தெரியாத அவருக்கு ஏதோ லாட்ரி சீட்டு இந்த மாதிரி நடுராத்திரில் அவருக்கு இந்த கட்சியுடைய தலைமைத்துவம் கிடைச்சிச்சு அவருக்கு. அதை வைத்து நாம் தமிழரை ஒழிப்பேன்னு சொல்கிறார். நாம் தமிழரை ஒழிக்க அண்ணாமலைக்கு அப்போல்லாம் பிறந்து வரணும். இங்கே தமிழ்நாட்டில் நாம் தமிழர் என்ற கட்சி பணத்தினாலே கட்டப்பட்டதல்ல, உணர்வுகளினால் கட்டப்பட்டது. உணர்வுள்ள தமிழனாக, உணர்வுள்ள ஒரு இந்தியனாக, இந்த தேசத்தின் நலனுக்காக, தமிழர் நலனுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி. இங்கு லஞ்ச லாவண்யங்களை அழித்து தூய்மையான அரசியலை நிலைநாட்டுன்னு போராடுற சீமானின் தம்பிகள்கிட்ட போய் இவரை இழிச்சிடுவேன்னா இவர் இருக்கிறாரா பாருங்க. இவர் இருக்க மாட்டார். இவருக்கு இந்த தேர்தலில் அதிமுக இல்லை என்றவுடனே இவங்க ஆட்டம் போட்டுட்டு இங்கேயும் டெல்லிக்கு எங்கேயும் காவடி எடுத்துகிட்டு ஓடிட்டுருக்காரு.
இவங்க காலையாவது விழுந்து 2 சீட்டு வாங்கிடுமா 3 சீட்டு வாங்கிட முடியுமான்னு நினைக்கிறாங்க. இவங்க ஒரே ராத்திரியிலே ஒரு காட்சியை கலைப்பார்கள், ஆட்சியை கொலைப்பார்கள். இவங்க காசு இப்படி வாழ்றவங்க போயிட்டு உணர்வால் கட்டப்பட்ட ஒரு கட்சியை அழிச்சு விடுன்னு சொல்ல முடியுமா? எந்த ஒரு கொம்பனாலும் நாம் தமிழரை இனி தமிழ்நாட்டில் அழிக்க முடியாது. ஆட்சி கட்டிலே இவங்க பேச பேச என்ன நடக்கும் என்றால், சீமான் வேகமாக அரசியல் ஆட்சி கட்டில 2026 வந்து முதலமைச்சர் ஆகக்கூடிய வாய்ப்புகளை இவர்களே உருவாக்குகிறார்கள் என்று நான் கருதுகிறேன். இப்போ அந்த சாட்டை துரைமுருகன் பற்றி ஒரு சின்ன விவகாரம் ஒன்று வந்துச்சு. சீமானிடமிருந்து கட்சியை கைப்பற்றுவதற்கு நான் சாட்டை துரைமுருகன் முயற்சிக்கிறாரு அப்படின்னு ஒரு செய்தி தினமலர் பத்திரிகையில் போட்டிருக்காங்க. சாட்டை துரைமுருகன் அப்படிப்பட்ட ஆள் தானா? இந்த சம்பவங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா? அதுதான் நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த கோயபெல் அப்படின்னு சொல்லி இந்த பொய் பிரச்சாரங்களை செய்து இருக்கிறவங்ககிட்ட சிண்டு மூட்டி விடுகிறதுன்னு சொல்லுவார்களே, அப்படி வந்து நாம் தமிழர் கட்சியும் சீமான் தம்பிகளையும் பிரிக்கிறதுக்கு இந்த பாசிச சக்திகளுடைய தூண்டுதலினால் செய்யப்படுகிற சூழ்ச்சி தான் இது. அவரெல்லாம் பிரிக்க முடியாது. ஏன்னா உணர்வு வேறு. சாட்டை துரைமுருகனை போல சீமானோடு தோளோடு தோள் நின்று போராடுகிற கள போராளியை போய் ஏன்னா இவங்களுக்கு என்ன பயம்னா, இவர் சாட்டை துரைமுருகன் போல் இன்னும் ஒரு 100 பேர் கிளம்பிட்டாங்கன்னா இன்னும் இவங்களால வந்து ஒன்றும் செய்ய முடியாது. அதாவது ஒரு சீமானுக்கு ஒருவர் நல்ல பலமாய் கூட வந்து நிற்கிறாரு, சீமானுக்கு அடுத்த கட்டமாக ஒரு தலைவர் உருவாகிறாரு, அவர் வந்து கட்சியை பலப்படுத்திட்டு போவார், இன்னும் கொஞ்சம் பலப்படுத்துவார்னு ஒன்று தோணுச்சுன்னா இவன் பயப்படுறான். அங்கே சீமான் தம்பிகளோ கட்சியில் இருக்கிறவங்க யாரும் பயப்படல. ஏன்னா அவளுக்கு தெரியும் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உணர்வு நாள் கட்டப்பட்ட ஒரு கட்சி. அவங்க எல்லாமே வந்து அன்பு சமாதானம் ஒரு குடும்பமாக இருக்கிற ஒரு கட்சியில் இவங்க வந்து குளத்துல நல்ல தெளிவான குட்டையை கலக்க பார்க்குறார்கள். அங்கே ஒரு மீனும் கிடைக்காது இவங்களுக்கு. இவங்க முயற்சியெல்லாம் வீணாக பொய் பிரச்சாரமாக தான் போகுமே தவிர அங்கெல்லாம் ஒரு ஆளை கூட இவனால் பிரிக்க முடியாது. இவனால் யாரை பிரிக்க முடியும்னா, அங்கே யாராவது வந்து கிறிஸ்துவ பாஷையில் சொன்னால் யூதாசை போல, இல்லை பொதுவாக தமிழில் சொல்லணும்னா காட்டி கொடுக்கப்பட்ட எட்டப்பன் நிலை போல யாராவது இருந்தால் அதை அவரே களம் கண்டு சீமானே அதை கண்டுபிடித்து அவரே வெளியே துரத்தி விட்டுருவார். அவருக்கு தெரியும் அவர் வந்து அரசியல் சூழ்ச்சி அறிந்தவர், அரசியலில் நல்ல தெளிவு பெற்றவர், அவர் சாதுரியமாய் செயல்படக்கூடியவர். அவர்கிட்டலாம் இவ்வளோ நெருங்கி போய் யாரும் இவங்கெல்லாம் வந்து இவங்க சொல்கிற மாதிரி ஆட்கள் எல்லாம் அவர் வந்து உருவாக்க மாட்டார், உருவாக்கவும் விட மாட்டார். அப்படிப்பட்ட ஆட்கள் நெருங்க முடியாது அங்கே. இவங்க பாருங்கள், சாட்டை துரைமுருகனுக்கு இன்றைக்கா பிரச்சனை, போன மாதம்லாம் வந்து ஒரு போலி ஆடியோ வைத்து கொண்டு விளையாடி கொண்டிருந்தார்கள். அப்படி பிரிச்சிடலான்னு பார்த்தானுங்க, அப்படி முடியல அவங்களால. போலி ஆடியோ வீணாக போயிடுச்சு. இப்போ ஆடியோ முடிஞ்சிச்சு, இப்போ பேப்பரில் இப்படி அடுத்து ஏதாவது ஒன்று இப்படி தான் புதுசாக கிளம்பிடுவான். கட்சியை வந்து வலுப்படுத்தி கட்சி வளர்ந்து கொண்டு இருந்தால் இப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் வரும். அது கட்சியில் இருக்க தலைமைத்துவம் இருக்கிற சகோதரர்கள் எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அது யாரும் அதை குறித்து பயப்பட வேண்டாம். எல்லாம் உறுதினாலும் உள்ளத்தினாலும் குருதினால் எழுதப்பட்ட சரித்திரம், இது மாறாது. 2010 2024 வரைக்கும் நீங்கள் நாம் தமிழர் கட்சியோட வளர்ச்சியை பார்த்துட்டே இருந்திருப்பீங்க. எப்படி இருக்குது அதோட வளர்ச்சி? இந்த கட்சி ஒரு பதவியை பெறுவதற்கு இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆகும்? இன்னும் அதான் சொன்னேன், 2026 என்னுடைய இலக்கு, என்னுடைய கணிப்பு சரியாக இருக்காமல் 2026 தமிழ்நாட்டிலே ஒரு அடுத்த முதலமைச்சர் என்ற ஒரு தகுதியான நபராக நாம் தமிழர் தலைவர் சீமானை தவிர வேறு ஆள் இல்லை என்ற நிலைப்பாடு கண்டிப்பாக வரும். இந்த 2 வருடங்களிலே கண்டிப்பாக இந்த ஆட்சி மாற்றங்கள் வந்து உருவாக்கும். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் எல்லா ஆட்சிகளையும் பார்த்துருக்குறாங்க. அடுத்து வந்து நமக்கு ஆளப்போகிற தமிழ்நாட்டில் ஆளப்போகிற கட்சியாக பிஜேபியை பற்றி அவர்கள் தெரிந்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் திமுகவை பற்றி தெரிந்திருக்கிறார்கள். அதிமுகவை பற்றி தெரியும். யார் சந்தர்ப்பவாதி, தமிழ்நாட்டுக்கு இவர்களால் என்ன நன்மை உண்டாயிற்று எல்லாம் பார்க்கும்போது சீமான் தான் அடுத்த தேர்வாயிருப்பார். அவரை மாற்றக்கூடிய ஒரு வல்லமை பெற்றவர்கள் உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. இவங்கெல்லாம் கூட்டணி சேர்ந்து இவர்கள் பண்ண அட்டகாசங்கள், இவர்கள் வாங்கிய சொத்து குவிப்பு, இவங்க செய்த அட்டுழியங்கள் எல்லாத்தையும் வந்து ஒரு நாள் வெளிரங்கமாக்க வேண்டும் என்றால் சீமான் தான் வர வேண்டும் என்ற சூழ்நிலை இளைஞர்களுக்கு மத்தியிலே இன்று பேச ஆரம்பிக்கிட்டது. எந்த தளத்தில் நீங்கள் போய் பாருங்கள், எந்த தளத்திலும் இன்று இளைஞர்களுடைய கருத்து என்ன, தூய்மையான அரசியலை கொண்டு வர சீமானால் முடியும். அதற்காகத்தானே இவங்க பயந்து இவங்க எல்லாருமே கூட்டணி அமைத்து அதை அமைத்து இதை எதிர்க்க முடியுமான்னு பார்க்குறாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சி 2026 தமிழகத்திலே ஒரு மாபெரும் சக்தியாக நிற்கும், ஆட்சி அமைக்கக்கூடிய அந்த அதிகார பொறுப்பிலே வரக்கூடிய வாய்ப்பு சீமானுக்கு பிரகாசமாக இருக்கிறது. அதை ஒரு சக்தியால் தடுக்க முடியாது என்பதுதான் உறுதியான ஒரு நிலைப்பாடு. இந்த பாராளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியினுடைய செயல்பாடுகள் எந்த அளவுக்கு இருக்கும்? வாக்கு வங்கி விகிதம் எதுவும் உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா? நாம் தமிழர் கட்சியோடைய அந்த எப்பயும் அவர் தான் தெளிவாக இருக்கிறார். 20 ஆண்கள் 20 பெண்கள் 40 பேர், அதில் வந்து யாருக்குமே அவர் அந்த கட்சியில் உழைக்கிற சரியான ஆட்களே அவர் போடுகிறார்.
கண்டிப்பாக சதவீதங்கள் உயரும். நான் என்னுடைய கணிப்பு சரியாக இருக்கும் என்றால் இது 4 முனை போட்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை பிஜேபி மறுபடியும் அதிமுகவோடு அவ்வளோ உறவு வைத்து மறுபடியும் அதை ஒன்றாக ஆக்கினால் மூன்று கட்ட போராட்டமாக இருக்கும். இல்லாவிட்டால் 4 கட்சி கூட்டணியாகத்தான் இது முடியும் என்று கருதுகிறேன். அப்படி ஒரு 4 கட்ட ஒரு போராட்டம் என்று வரும் என்று சொன்னால் ஒரு சில இடங்களிலே கண்டிப்பாக நாம் தமிழர்கள் வெல்லுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் இவர்கள் சரியாக, ஏன்னா 4 பேரும் பலசாலிகள் தான். அந்த 4 பேரும் ஈக்குவலாக பிரிக்கும்போது ஓட்டு சதவீதம் என்பது 1000-2000 ஓட்டுகளிலும் டிசைட் பண்ணுறக்கூடிய ஒரு சீட்டாக மாறிவிடும் அந்தந்த சூழ்நிலையில். ஏன்னா இன்றைக்கி சிந்திக்கக்கூடிய, செயல்படுத்தக்கூடிய வாக்காளர்கள் அந்த கட்சியினுடைய நிலைப்பாடுகளை அறிந்து பிஜேபி, திமுக, அதிமுக 1, 2 இப்படி இந்த கணக்குகள் எல்லாம் பார்க்கும்போது ஏன் ஒரு புதிய ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கிற ஒரு கட்சிக்கு வாக்களிக்கக்கூடாது என்று சிந்தித்து விட்டார்கள் என்று சொன்னால் அந்த 4வது கட்சியாக இருக்கிற நாம் தமிழர் கண்டிப்பாக சில இடங்களில் வெல்லுகிறதுக்கு வாய்ப்பும் உருவாகும். கண்டிப்பாக சதவீதம் மறுபடியும் நான் சொல்லுகிறேன், 2 அதான் டபுள் த ஃபோல்டு என்று சொல்வார்கள், 2 மடங்காக உயர்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அது இதில் கண்டிப்பாக எழுச்சியாக இளைஞர்கள் வாக்களிப்பார்கள். கண்டிப்பாக அது ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும்னு நான் நம்புகிறேன். 2வது, சில இடங்களில் ஜெயிக்கவும் வாய்ப்புகளை உருவாக்கலாம், கண்டிப்பாக உருவாக்கலாம். அது நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கையோடு தான் செயல்படுவார்கள். நம்பிக்கையோடு மக்களையும் சந்திப்பார்கள் இந்த ஒரு தேர்தலில் என்று நான் நம்புகிறேன். இவ்வளோ நேரம் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி ஃபாதர். நன்றி.